இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லா இருக்கும், சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்து பண்ண போறேன். இதை வெங்காயம் சேர்க்காமயே பண்ணலாம். ஆனா வெங்காயம் சேர்க்காம பண்ணோம்னா கொஞ்ச நாள் ஆகும்போது அது கொஞ்சம் புளிப்பு ஏறி கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி இருக்கும். அதனால வெங்காயம் சேர்த்து பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு வாரத்துல இருந்து 15 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை 4ஆ கட் பண்ணிடலாம். இந்த காம்பு பகுதியை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. அதே மாதிரி திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்ப்பேன். மொத்தமா எண்ணெய ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டா, அதோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். கடைசியா 1 ஸ்பூன் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, இதில கடுகு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுர்றேன். இதில 5லேருந்து 6 பல்லு பூண்ட நான் இன்னைக்கு தட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க சின்ன சின்னதா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே மாரி நான் இன்னைக்கு 15 சின்ன வெங்காயத்தையும் நல்லா நைஸா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் வெள்ளை பூண்டும் வதங்குறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயில செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். அப்பதான் இந்த மாரி நல்லா நொறா பொங்கி வரும். இந்த மாரி வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கி வந்துரணும். அப்பதான் தொக்குல வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. இல்லன்னா கொஞ்சம் நறுச்சு நறுச்சுன்னு அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் டாமினேட்டிங்கா இருக்கிற மாரி இருக்கும். அதனால வெங்காயம் நல்லா வதங்குற மாரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துலாம். நல்லா கலந்துட்டு இத ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டுங்க. இது ஓப்பன்லயே வச்சு கூட பண்ணலாம். ஆனா நமக்கு கையிலலாம் ரொம்ப தெறிக்கிற மாரி இருக்கும். அதனால மூடி வச்சுட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாரி ஒரு 2, 3 தடவ ஓப்பன் பண்ணி கிண்டிட்டே இருங்க. இல்லன்னா அடி புடிச்சுரும். இப்ப முன்ன இருந்தத விட கலர் நல்லா திக்காவும் ஆயிருக்கு. கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் திக்கா இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மொளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் தனி மொளகாத்தூள் இன்னைக்கு 1 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூள் சரியா இருக்கும். வேற எந்த பெருசா மசாலாவும் இதுக்கு சேர்க்க தேவையில்ல. நல்லா கலந்துட்டு திருப்பி இத மூடி போட்டு வேக வச்சிடலாம். உப்ப ஆரம்பத்திலேயே சேர்த்துறாதீங்க. உப்ப சேர்த்துட்டோம்னா பயங்கரமா தெறிக்க ஆரம்பிச்சுரும். இப்ப வந்து பார்த்தா மொளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. தக்காளியும் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இப்ப திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப இத ஓப்பன் பண்ணியே நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா தொக்கு பதத்துக்கு வரும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த வெள்ளை பூண்டு, இந்த தக்காளியோட சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கும். இப்ப பார்த்தாலே தெரியும் நல்லா அல்வா மாரி அப்படியே சுருண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூனும், இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தீங்கன்னா தான் அந்த உரப்பையும், புளிப்பையும் பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதோடைய டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப பாருங்க தொக்கு ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி இழுக்கும்போது அது ஒரு சைடுல அப்படியே நிக்குதுல. இதுதான் இதோடைய பதம். இத வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, 15 நாள் வரைக்கும் நல்லாருக்கும். ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு தான் எப்போதுமே எடுக்கணும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாரி டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாருக்கும். வெறும் சாதத்துல சேர்த்து சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். தயிர் சாதத்தோடயும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இத ஆனா ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். அவ்வளவுதான், நம்மளுடைய தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிருச்சு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.